بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا ومحمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. ما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو، وإن يردك بخير فلا راد لفضله يصيب به من يشاء من عباده وهو الغفور الرحيم. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية، ألا إن سلعة الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. இணைமிக்க தாய்மார்களே, சகோதரி, அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. சைரான நலவான எல்லா வழிகளையும் அல்லாஹ் தஆலா உண்டாக்கி தருவானாக. எல்லாருடைய அல்லாஹ் தஆலா எல்லாருடைய ஹலாலான ஹாஜாத்துகளையும் தேவைகளையும் கண்ணியமாக அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவானாக. இணைமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலாவுடைய இரக்கம், அல்லாஹுடைய அன்பு தான் ஒரு மனிதனுக்கு எல்லா சந்தர்ப்பங்களையும் தேவைப்படக்கூடியது. அல்லாஹுடைய இரக்கம் எல்லா வஸ்துக்களையும் விசாலமாக ஆக்கி வச்சு, அல்லாஹுடைய இரக்கமும் அல்லாஹுடைய அன்பும் இல்லைண்டா நல்ல சூழல்கள்ல, நல்ல இடங்கள்ல நல்ல விஷயங்களை கேட்கறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அல்லாஹு தஆலா அவனால சந்தோஷப்படக்கூடிய நல்ல விஷயங்கள் எங்களை ஈடுபடுத்துறாங்க. அல்லாஹுக்கு விருப்பமுள்ளவர்களாக அல்லாஹ் எங்களை தெரிவு செஞ்சிருக்கு. அல்லாஹுடைய தொடர்பை சீராக்கிறத கொண்டு மட்டும்தான் பூமிக்கு மேல நிம்மதியான சந்தோஷமான கண்ணியமான வாழ்க்கை அமையும். மௌத்தான பொருள் பூமிக்கு கீழால் உள்ள வாழ்க்கையிலையும் கண்ணியமான சந்தோஷமான வாழ்க்கை. அந்த அல்லாஹு தஆலாவுடைய திருப்பொருத்தம் எல்லா சந்தர்ப்பங்களையும் எங்களுக்கு இது கொண்டே. அல்லாஹுடைய முஹப்பத் எல்லா சந்தர்ப்பங்களையும் எங்களோட இருக்கும். அதுக்கு அல்லாஹு தஆலாவின் மூலமாக எங்களுக்கு அனுப்பப்படக்கூடிய நிலைமைகளை சந்தோஷமாக கபூல் செய்யும். லாபம், நஷ்டம், இன்பம், துன்பம், கஷ்டம், நோய், நொம்பலம், பிரச்சனை, கண்ணியம், சந்தோஷம், ராஹத், மதிப்பு, இதெல்லாம் அல்லாஹு தஆலா மாறி மாறி ஒவ்வொருத்தருக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். கஷ்டத்தோட பிறந்து கஷ்டத்தோட அப்படி மௌத்தாக போற ஒரு சிஸ்டம் ஒன்றும் இல்லை. வசதியோடைய பிறந்து வசதியோடைய மௌத்தாக போகிறோம் என்ற ஒரு சிஸ்டமும் எல்லா இடத்துல இல்லை. அவன் நிலைமைகளை மாற்றிக்கொண்டே வந்து கொண்டே இருப்பான். அவன் நாடினா கண்ணியத்தை கொடுப்பான், அவன் நாடினா கேவலத்தை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா நாடினா கொடுப்பான், அல்லாஹ் நாடினா தடுப்பான்.
அல்லாஹ் நாடினா கண்ணியம், அல்லாஹ் அவன் நாடினதை வேண்டிய பிரகாரம் செஞ்சு கொண்டு அவன் நாடினவர்களுக்கு ஆண் குழந்தை, அவன் நாடினவர்களுக்கு பெண் குழந்தை, அவன் நாடினவர்களுக்கு குழந்தையுடைய பாக்கியம் இல்ல. அவன் விரும்பித்தான் குடும்பங்கள் ஒன்று சேர்க்கிறான், அவன் விரும்பித்தான் பிள்ளைகளை பிறக்க வைக்கிறான். வெளிரங்கத்துல நாங்க பேசுறோம், கதைக்கிறோம், அல்லாஹுடைய முடிவுதான் பூமிக்கு மேல செல்லுபடியாக ஆகும். அல்லாஹ் தாலா நாடின மட்டும்தான் பூமிக்கு மேல நடக்கும். அல்லாஹுடைய நாட்டத்துக்கு மாற்றமாக ஒன்றுமே நடக்காது. இந்த ஈமான், அல்லாஹோடு இருக்கக்கூடிய இந்த தொடர்பு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டின பிரகாரம் எல்லா விஷயங்கள்லையும் எல்லா விடயங்கள்லையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டினாங்களோ அப்படிங்கிற வாழ்க்கையை நாங்கள் அமைச்சுக்கணும். எங்களோட குடும்ப வாழ்க்கை, ஆண்களுடைய தொழில், எங்களோட தனிமை, எங்களோட நல்ல குணங்கள், மக்களோடு சேர்ந்து வாழ்றது, குடும்பங்களோடு சேர்ந்து வாழ்றது, இதெல்லாம் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிக்கிறாங்களோ அதை அழகான முறையில் செய்யறதை கொண்டு அல்லாஹுடைய அதுல தாய்மார்களே, அல்லாஹ் தாலா தந்த பெரிய ஒரு பாக்கியம் தான் குழந்தையுடைய பாக்கியம். எங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுடைய காலத்துல நாங்க கேட்கக்கூடிய பயான்கள் அதிகமாக கேட்டிப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஒரு உம்மா வாப்பா எவ்வளவு நல்லவங்களாக அல்லாஹுக்கு முன்னால தன்னுடைய தொடர்பு சீராக்கி அல்லாஹுக்கு முன்னால கபூலியத்துக்குரியவர்களாக மாறுவாங்களோ அதுக்கேற்ற பிரதிபலன் உள்ள பிள்ளைகள் அல்லாஹ் தலைவலியா. எங்கட பிள்ளைகள் நல்லவர்களாக மாறதுக்கு முதலாவது தேவை உம்மா வாப்பாவுக்கு இடையே அல்லாஹுக்கும் இடையில் உள்ள தொடர்பு செய்யற. உம்மா வாப்பாவுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள தொடர்பு. நாங்க பெற்றோர், நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு வழிகாட்டுறது, பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துஆக்கள், அது பிரதிபலனாக அமைகிறது இந்த பெற்றோர்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள தொடர்பு. தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க, அல்லாஹுவோடு இருக்கக்கூடிய தொடர்பை மிஸ் பண்ணிட்டு ஒரு பிள்ளைய நல்லா வளர்த்து கொள்ளணும் எதிர்பார்க்க முடியல, சிரமமாய். அதனால அல்லாஹோடு உள்ள தொடர்பால அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சு தான் ஒரு பிள்ளைய நாங்க நல்ல இடத்துக்கு கொண்டு வரோம். எங்கட புள்ள எந்த ஸ்கூல் படிக்கிற, எந்த மதரசாவுக்கு போற, எந்த காலத்துல எங்க கிளாஸ் போறேன்னு இதை முடிவு செய்யறதுக்கு முன்னால ஒரு உம்மா வாப்பா நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்து காட்டணும். அதுதான் பிள்ளைக்குரிய முதலாவது படிப்பு. ஏண்டா பிள்ளையுடைய முதலாவது பாடசாலை தாயுடைய மடி, தந்தையுடைய அந்த சூழலும் தான். கணவன் மனைவியாக சந்தோஷமாக விட்டு கொடுத்து ஒருத்தருக்கொத்தர் கண்ணியப்படுத்தி ஒரு ஆள் மற்றவரை மதிச்சு பேச்சுகளை கேட்டு இந்த சூழல்ல வாழக்கூடிய பிள்ளைகள் இது உம்மா வாப்பட நலவுகளை தான் பார்த்திப்பாங்க. சுருக்கமாக சொல்லண்டா, எங்க வீட்டுல வளர்ற ஒரு பொம்பளை புள்ள அவ எப்படி முடிவு செய்யணும் என்றா, என் உம்மா என் வாப்பாவோட இறக்கமா ஈக்கிற மாதிரி, என் வாப்பாவை கண்ணியப்படுத்துற மாதிரி நான் எனக்கு வரக்கூடிய கணவனை கண்ணியப்படுத்தும், இதை விட கண்ணியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல வளர்ற ஆம்பளை புள்ள நினைக்கணும், என் வாப்பா என் உம்மாவோட இறக்கமாக மரியாதையாக ரெஸ்பெக்டாக நடந்து கொள்றது போல நானும் என்ற வரக்கூடிய மனைவியோட கண்ணியமா நடக்கணும். இன்னைக்கு இதுக்கு மாற்றமான சூழல் தான் 100% இருக்கு. சில பிள்ளைகள்கிட்ட சில குணங்களை பார்க்கிறோம், ஆனா அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், ஆனா எங்கேயும் இது உருவாகிக்குன்னு சொன்னா பெற்றோர்களால பாதிக்கப்பட்டு உருவாகி. வெள்ளையில் இந்த ராமாங்கட்டில் மூவாப்பட்ட சண்டையை பார்த்து பிரச்சனையை பார்த்து எத்தனையோ ஸ்கூல்ல பிள்ளைகள்
டீச்சர்ஸ் மாறிதா தெரியும், சேர்மாட்ட கேட்டா தெரியும். அந்த பிள்ளைகள் படிப்புல கூட வீக்காகிற அளவுக்கு நிலைமை மாறும், மனசளவுல பாதிக்கப்படுவாங்க. அதனால இருக்கிற பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்கு முதலாவது கணவன் மனைவி அவங்க சந்தோஷமாகி விட்டு கொடுத்து வாழணும். எவ்வளவு காலம் வாழ போறோம்? ஒரு 100 வருஷம், 200, 300 வருஷம், ஒரு 500 வருஷம், 1000 வருஷம் வாழ போற வாழ்க்கை அல்ல. சுருக்கமான கண்ணியமான கொஞ்சமான வாழ்க்கை. இந்த கொஞ்ச வாழ்க்கையில விட்டு கொடுத்து பணிஞ்சு வைத்து எங்கட குணங்களை கொஞ்சம் பொறுமையாக இருந்து அடுத்தவங்களோட பேச்சுகளை மதிச்சு நடந்து கொண்டா எவ்வளவு விசாலமான விஷயங்கள் பிள்ளைகளுக்கு இடையில உண்டாகும். இன்னைக்கு கணவன் மனைவிக்கு இடையில வரக்கூடிய எல்லா முசீபத்துடையில எல்லாருக்கும் தெரியும். பொம்பளை நாங்க பொம்பளைன்னு நிக்கிற, ஆம்பளை நாங்க ஆம்பளைன்னு நிக்கிற. இதனால அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. ஏன் இந்த பிள்ளைகள் தவறான வழியில, ஏன் இந்த பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய அன்ப பாசத்தை சம்பந்தம் இல்லாம இன்னொரு ஆம்பளையிட்ட இன்னொரு பொம்பளையிட்ட தேட வேண்டிய நிலைமை வருது? அந்த அன்பும் பாசமும் பெற்றோர்களால கொடுக்கப்படுவதில்லை. சில கட்டங்கள்ல பாசம் வெளியில காட்ட வேண்டி வரும், சில கட்டங்கள்ல பாசத்தை மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு வெளியில ஆக்டிங் கொடுக்க வேண்டி வரும். அது கணவன் மனைவியாக முதலாம் வாழ்ந்து காட்டணும். பிள்ளைகளுக்கு தான் வாழ்க்கை, அட்வைஸ் அல்ல. அதுல தாய்மார்களே கணவனுடைய பேச்சை மதிச்சு நடக்கிறது, அவரை கண்ணியப்படுத்தி நடக்கிறது. எந்த ஒரு கட்டத்திலேயும் பிள்ளைகள் பாப்பவ பிழையாக விளங்குற மாதிரி ஒரு தாய் நடந்துடக்கூடாது. செயல்ல நடக்கக்கூடாது, வார்த்தையில வந்துடக்கூடாது. இது அல்லாஹ்விடத்துல பெரிய குற்றம். கியாமத்துடைய நாளையில அல்லாஹு தஆலா விசாரிக்கக்கூடிய நேரத்துல நீதத்துல அல்லாஹ் தஆலா நீதமாக நடப்பான். இந்த நீதத்துல விசாரிக்கக்கூடிய நேரத்துல மாட்டிக்கொள்வான். அதே போலதான் ஒரு வாப்பாவும் அவர் நடக்கக்கூடிய ஸ்டைல்ல, அவர் நடக்கக்கூடிய அந்த முறையில உம்மாவை பத்தி பிழையாக தவறாக நடக்கக்கூடிய அமைப்புல அவருடைய வார்த்தைகளோ செயல்களோ அமைஞ்சிருக்கும். கணவன் மனைவி என்றக்கூடிய முளைப்பின நடக்கும். அது பிள்ளைகளுக்கு அதனுடைய தசீரா அது எதுவும் விளங்கக்கூடியமா அமைஞ்சிடக்கூடாது. அது மிகவும் இம்பார்ட்டன்டான விஷயமா தான் இது. பிள்ளைகளுக்கு பிராக்டிக்கல் ரீதியா செயல் ரீதியாக பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய துவா. இந்த பிள்ளைகள் பாக்குறாங்க, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால இருந்த பிள்ளைகளை விட இன்றைக்குள்ள பிள்ளைகள் சரியான அட்வான்டேஜ் கூட. ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா ஆராயிறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக பாக்குறாங்க. இன்னைக்கு சாதாரணமா 25-30 வயசு உள்ள ஒரு ஆள்கிட்ட கையில ஒரு ஸ்மார்ட் போனோட கொடுத்து அதுல சில வேலைகள் செய்யறதுக்கும் 5-7 வயசு பிள்ளையில கையில கொடுத்து வேலை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க அந்த போனை தொடத்துக்கே பயப்படுவாங்க, ஆனா இவங்க அதுல விளையாடுவாங்க. சிம்பிளா அதுக்குள்ள புந்து விளையாடுவாங்க. அந்த அளவுக்கு மூளைகள் வளர்ந்து அவசரமான ஒரு காலம். பிள்ளைகள் அவதானிக்கிறாங்க, பாப்பா எப்படி வீட்டுக்குள்ள வராரு, உம்மா எப்படி இவன் நடந்து கொள்றாங்க, உம்மா எப்படி பாப்பாவோட பேசுறாரு, பாப்பா சூடாகிற நேரம் உம்மா எப்படி நடந்து கொள்றாரு, பாப்பா கூலாய்க்கிற நேரம் புள்ள உம்மா எப்படி நடந்து இல்ல தௌவண்டா புள்ளைய அவதானிக்கிறாங்க. அதுல தாய்மார்களே பெண்கள் ஈக்கிறதுனால சொல்றேன், ஆண்களோட சம்பந்தப்பட்ட கட்டத்துல ஆண்களுக்கும் வழி காட்டுவோம். பெண்கள் ஈக்கிறதுனால சொல்றோம், எந்த ஒரு கட்டத்திலையும் தகப்பனை பத்தி பாப்பாவை பத்தி ஒரு தவறான கண்ணோட்டத்துல பிள்ளைகள் உருவாகக்கூடிய செயல்களையோ சொல்களையோ வார்த்தைகளோ பாதிக்குவாங்க. பாப்பா பாருங்க இப்பத்தாலும் இப்படித்தான் எந்த அப்படி இல்ல செயல் ரீதியா எடுத்து காட்டுறது இது கூடாது. ஏதாவது ஒரு முன்ன பின்ன வரக்கூடிய நேரத்துல நாங்க நல்லதை தான் சொல்லணும். சரி பாப்பா அப்படி ஏசிட்டு போனாலும் அவர் எங்களுக்கு எல்லாம் எவ்வளவோ நல்லது செய்கிறார் அப்படி என்று பிள்ளைகளை சமாளிக்கும். உண்மையான ஒரு அல்லாஹுடைய இறைநேசர்களுடைய அடையாளங்கள் ஒன்றுதான், ஒரு வாப்பா ஒரு ஆம்பளை கணவன் வீட்டுக்குள்ள ஒரு சாமானை கொண்டு வந்து கொடுக்கிறார், மனைவிட்டா சமைச்சிட்டு வர சொல்லி. அவ சமைச்சிட்டு வந்தா இந்த வாப்பா பிள்ளைகள்கிட்ட சொல்லணும்,
பிள்ளைகளை நான் சம்பாரிச்சுட்டு வந்தாலும் இது எங்களுக்கு சமைச்சு தந்தது ஆக்கி தந்தது உம்மா தான். உம்மாக்கு போயிட்டு உம்மாவோட சலாம் சொல்லி ஜஸாக்கல்லா ஹைர் சொல்லி துவா செஞ்சுட்டு வாங்கன்னு அனுப்பும். பாப்பா ஏதாவது சாமான் கொண்டு வர நேரம் உம்மா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாங்க எவ்வளவு இதாக இருந்தாலும் பாப்பா வெளியில போயிட்டு கஷ்டப்பட்டு எங்களுக்கு சம்பாரிச்சு கொண்டு வந்து சாமான் வாங்கி கொண்டு வந்து தாராரு. பாப்பாக்கு ஜஸாக்கல்லா ஹைர் சொல்லி. ஒரு உடுப்பு வாங்கிட்டு வந்தார், பாப்பாக்கு ஜஸாக்கல்லா ஹைர் சொல்லுங்க. பென்சில் வாங்கி தந்தார், பாப்பாக்கு ஜஸாக்கல்லா ஹைர் சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு முன்னாலே என்னத்தை கேட்டாலும் வாங்கி தாரல, என்ன செய்தாலும் பஞ்சமனே தான் ஓதுறேன்னு நாங்க பேசினா பிள்ளைகளும் அதே மைண்டோட தான். நான் தாய்மார்கள் நான் நெகட்டிவா பேசல, நல்லத எங்கிற கணவன்மார் வந்து கொடுக்கக்கூடிய நேரத்துல அந்த பிள்ளைகளை நல்லதுக்கு வழிகாட்டும். துவா செய்யுங்க, பாப்பாக்கு துவா செய்யுங்க. பாப்பா இல்லாத கட்டங்கள் அவருடைய நலவுகளை சொல்லும். யாரையும் செய்தியை சொல்றோம். பாப்பா பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டணும், நாங்க இப்படி ஒரு கஷ்டத்துல இருந்தோம், அந்த கஷ்டத்துல வாப்பைகள் இப்படி கை விடல, இப்படி கஷ்டத்துல இருந்தோம், அந்த கட்டத்துல யார்ட்டையும் கை நீட்ட விடல, அவளுக்கு ஸ்கூல்ல இப்படி பிரச்சனைகள் வந்த நேரம், இப்படி கிளாஸஸ் செலவு இல்லாத நேரத்திலே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அவங்கள படிக்க வச்சாங்க என்று பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய நேரத்துல அந்த தகப்பனை பத்தி நல்ல அபிப்பிராயம் கொடுத்தா, தகப்பனை பத்தி நல்ல அபிப்பிராயம் கொடுத்தா இந்த பிள்ளைகள் எதிர்காலத்துல பெற்றோர்களோட நல்ல அழைப்பாங்க. தவறான வழியை காட்டினோம், பூமிக்கு மேலே குத்தவாளியாகவும் மௌத்துக்கு பின்னாலே குத்தவாளியாக. நிறைய பேருடைய தாய்மார்களே, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில விட்டு கொடுப்பீங்க. கணவனுக்கு சூடாகக்கூடிய நேரத்துல மனைவி பணிஞ்சு போறது, மனைவிக்கு சூடாகக்கூடிய நேரத்துல கணவன் பணிஞ்சு போறது. வெளியில இது எங்க போயிட்டு வரக்கூடிய நேரத்துல வீட்டுக்குள்ள சலாம் சொல்லி கொண்டு போவோம். எல்லா முசீபத்துகளும் வெளியில போயிட்டு இன்னைக்கு எல்லா வீட்லயும் எல்லாரும் சொல்ற ரெண்டு காரணம், எல்லா ஆண்களும் சொல்ற வெளியில எவ்வளவு நிம்மதியா இருந்தாலும் வீட்டுக்கு முன்னா அலட்டி ஆயிடுது. பெண்களும் சொல்ற வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள டென்ஷனாகவே இருக்குது, அலட்டியாக இருக்குது, வெறி வருது, கோபம் வருது. வெளியில வந்தா கோபம் இல்லை. நான் வீட்டுக்குள்ள போச்சல்லைக்கு சலாம் சொல்லிக்கிற வரணும். அந்த அடிப்படையில தாய்மார்களே, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில அது ஒரு தனித்தலையங்கம். இது பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்டதனால பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல வழிகளை காட்டக்கூடிய கணவன் மனைவி. அடுத்ததாக எங்க பிள்ளைகளுக்கு நாங்க செய்யக்கூடிய துவா, இந்த துவா செய்யாட்டி கூட பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு பதுவா செய்யாம பாருங்க. வாய்க்கு வந்த வார்த்தைகள், வார கோவத்துக்கு, வார ஆத்திரத்துக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு போட்டுரும். அதுக்கு வினா அந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டதை பார்த்து திரும்ப கவலைப்படும். குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் கோபம் வராதுன்னு அல்லாஹ் சொல்லல, வார கோவத்தை புழுங்குறவங்களுக்கு தான் மூமின்கள் அல்லாஹ். அதனால தாய்மார்களே, கோபத்தை நிதானப்படுத்தி பிள்ளைகளுக்கு எந்த ஒரு கட்டத்திலையும் தவறான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள், அவங்க மனசு நொந்துடக்கூடிய வார்த்தைகளை பாவிச்சிருக்கு. சில கட்டங்கள்ல பிள்ளைகள் மார்க்ஸுகள் முன்ன பின் எடுப்பாங்க, அதுல பாஸ் ஆகும், ஃபெயில் ஆகும். பிள்ளைகள் நான் உற்சாகப்படுத்தணும், அதாவது நாட்டத்தில் உள்ளது நடந்திருக்குது, அடுத்த எக்ஸாம்ல பாஸ் ஆகுவோம், அடுத்த பேப்பர்ல பாஸ் ஆகுவோம். அதுவும் குறிப்பா இந்த ஸ்காலர்ஷிப் காலம், உள்ள படிக்கிறத விட உமாக்கு தான் பாஸ் ஆகணும்னு ஆசைக்கு. அது புள்ள பாஸ் ஆகிறோ இல்லையோ உம்மா மாதிரி எப்படியா பாஸ் ஆக பார்க்க பார்ப்பாங்க. ஸ்டேட்டஸுக்காக எங்கட பிள்ளைய பொறுப்பாங்க கொடுக்க தேவையில்லை. 4 பேருக்கு முன்னால பேரு கிடைக்கணும்ன்றதுக்காக எங்கட பிள்ளையை நாங்க கஷ்டப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அதனாலே இந்த பிள்ளையால எது சுமக்கேலுமோ, எவ்வளவு சுமக்கேலுமோ அவ்வளவு தான் கொடுக்கும். அதுல நாங்க கம்பேரிங் பண்ணி பேசுறது, பாருங்க அவங்க அவ்வளவு மார்க்ஸ் எடுத்திக்கிறாங்க, அந்த புள்ள அங்க கிளாஸ் போய் அங்க மார்க்ஸ் எடுத்திக்கிறாங்கன்னு குத்தி காட்டுறது. எவ்வளவு பிரச்சனைக்கோ அல்ஹம்துலில்லாஹ். புள்ள பலகீனமாக பேசக்கூடிய, பாருங்களேன் நான் கிளாஸ் போனேன், ஃபெயில் ஆயிட்டேனே, 7 மார்க்ஸ் எடுத்துட்டேனே, எல்லாரோட நாட்டத்தில் உள்ளது, அடுத்த பேப்பர்ல முன்னேறுவோமே, அப்படியே நாங்க உற்சாகப்படுது. இது ஒரு துஆ, பிள்ளைகளுக்கு அழகான ஒரு வழிகாட்டுது. அப்ப புள்ள நினைக்கும், ஊர்ல யாரு என்ன பேசினாலும்,
ஸ்கூல்ல யார் என்ன பேசினாலும் என் உம்மா வாப்பா என்னோட இறக்கமாயிக்கிறாங்க, என் உம்மா வாப்பா துவாசி. பிள்ளைக்கு அந்த தைரியம் வரணும், பிள்ளைக்கு தைரியம் வரணும். யார் என்ன நடந்தாலும் என் வாப்பா துவா செஞ்சு நான் வெளியில போன எனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும், என் உம்மா துவா செஞ்சு என்ன அனுப்பினா எல்லாம் நல்லதுதான் நடக்கும் என்றது பிள்ளை உறுதியாக வரும். இது வெளியில் எல்லாரும் நல்லவென்றாங்க, வீட்டுக்குள்ள வந்தா பிள்ளைக்கு டென்ஷன் ஆகும். உள்ள வீட்டுக்கு வாரத்தை வெறுக்கும். இந்த வெறுத்து 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 காலப்போக்கில் இந்த பிள்ளைகள் தான் மனசெலவுல பாதிக்கப்பட்டு தன்னுடைய பாசத்தை அன்பை சம்மந்தம் இல்லாம ஆராத்துல தவறான வழிகளில் பாவிக்க ஆரம்பிக்கும். அதனால தாய்மார்களே, பிள்ளைகளுடைய திறமைகள்லையும் மிகவும் நிதானமாக நடக்கும். 4 பேர் சேர்ந்து பேச செல்ல அவனோட பிள்ளைய பத்தி எல்லாரும் பெருமையா பேசல, நாங்களும் எங்களோட பிள்ளைய பத்தி பெருமையா பேசணும்னு தேவையில்லை. ஏதாவது எங்களோட பிள்ளைகளை பத்தி நல்லது பேசினா 100 பேச வேண்டிய இடத்துல ஒரு 1-2 சொல்லிட்டு முடிச்சுக்கிறோம். ஏண்டா சில பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அவங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்துல நொந்து கொண்டு இருப்பாங்க, கல்பால ஏங்குவாங்க. பாருங்கள், அந்த புள்ள நல்லா ஆகிக்குதாமே, அந்த புள்ள நல்லா எழுதிக்காமே, அவன் ரொம்ப தான் சென்னேன்னு அப்படி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா இந்த புள்ள படிக்க இயலான்ற, கிளாஸ் போக இயலான்ற, படுத்தா எலும்புறல்ல, பள்ளிக்கு போக இயலான்னு செல்ற, படிப்புல வீக், இப்ப பார்த்தாங்க தூக்கம். ஏன் காரணம்? சில கட்டங்கள் எங்கிட்ட வாய் தான். திறமைகளை கூட சொல்றதுக்கு மார்க்கத்துல முறைகள் சொல்லப்பட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், என்ற புள்ளி இப்படி ஒரு நல்ல அவ்வளவுதான். பெருசாக 4 பேருக்கு முன்னால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தாய்மார்களே, எங்கட பிள்ளைகளுடைய திறமைகள் சமூகத்துக்கு முன்னால வந்து சமூகத்துக்கும் எங்களுக்கும் எப்ப நல்லது நடக்கிறதுக்கும் வரைக்கும் எங்கட சில திறமைகள் மறைஞ்சுதான் நீக்கும். குடும்ப சில ரகசியங்கள் மறைச்சுதான் வச்சுக்கோ, வியாபாரத்துடைய சில ரகசியங்கள் மறைஞ்சுதான் இருக்கும், பிள்ளைகளுடைய சில திறமைகள் மறைஞ்சுதான் நீக்கும். நாங்க இது ஸ்டார்ட் ஆகிறதோட எல்லாருக்கும் அதனுடைய திறமைகள் வெளிப்படுற மாதிரி நாங்க நடந்து கொள்றோம். கொஞ்ச நாள்ல புள்ள விலகினப்பட்டது. சாதாரணமாக விளங்குற மாதிரி சொல்லுங்க, ஒரு புள்ள எக்ஸாமுக்கு போக செல்லைக்கே பாஸ் ஆன பில்டப் கொடுக்குற வாட்ஸ்அப் புள்ள இப்பதான் எக்ஸாமுக்கே போகுது, பாஸ் ஆகின மாதிரி ஒரு செஞ்சு அதுக்கு பாட்டை போட்டு அதுக்கு பின்னால எடிட் பண்ணி அப்படி குரூப்ல எல்லாம் இருக்கும். பார்த்தால் எல்லாரும் நினைக்கிறான் புள்ள பாஸ் ஆகுது, 10 நாளைக்கு ஒரு பார்த்தா புள்ள சோமிலாம் படுக்குது. சில திறமைகளை சில நலவுகளை சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் மறைச்சு கொண்டிருக்கு. ஏண்டா அதை பார்த்து பொறாமப்படக்கூடிய உள்ளங்களும் பொறாமப்படக்கூடிய சைத்தானியத்தும் சுத்தி தான் நிற்குது. அதனாலதான் பாருங்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிக் மின் ஷர்ரி நஃபா மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கி விளங்கப்படுத்துறான். ஹசது பிடிச்சவங்கட ஹசதை விட்டும் எல்லாம் பாதுகாத்து, பொறாம பிடிச்சவங்கட பொறாமை விட்டும் பாதுகாத்து. பொறாமை எங்களை வரும்னு தெரியாது. ஒரு மனிதன் அல்லாஹ்விட்ட தூரமாகறதுக்கு முதலாவது கல்புக்குள்ள வாரது, நான் பெருசு அடுத்தவன் சிரிசு, எந்த புள்ள நல்ல அடுத்தவன்ட புள்ள சரியில்லை என்று இது வந்ததோட பொறாமட்டவா வந்து இந்த கல்புக்குள்ள பொறாம வந்துட்டா இப்ப வெறி முன்னேற்றத்தை பார்த்து கொண்டிருக்கலாம். சில கட்டங்கள்ல இதுக்கு சில பிள்ளைகள பேரண்ட்ஸே காரணம் ஆகிப்பாங்க. யாருக்குமே தெரியாது பிள்ளையோட சில திறமைகள் உமாப்பாட வாயாலே லீக் ஆகி. இதால குர்ஆன் தெளிவாத்தான் சொல்லுது, ஹசதிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கணும். அப்ப ஹசது வரக்கூடிய இடங்கள்ல இருந்து எங்களை நாங்க தவித்துக் கொள்வோமே. பெருநாள் என்ற காலையில அழகாக உடுப்ப போட்டு அயன் பண்ணி கொழுப்பாட்டி உடுப்ப போட்டு உட்கார வச்சு தொலை வச்சு தக்பீர் சொன்னா பரவாயில்ல, மன்னிச்சுக்கோங்க, எல்லாரும் செய்யற முதலாவது அழகா உடுப்போம், முதலாவது போட்டோவும் வீடியோ தான் இருக்குது. அதனால அல்லாஹ்க்கு முன்னால் உட்கார வைங்க, அல்லாஹ்க்கு முன்னால் உட்கார. இப்ப ஒரு 30-40 வயசு தாண்டி வாழ்றவங்க, உங்களோட சின்ன நர்சரி காலம், உங்களோட சின்ன காலங்களை நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இப்படி ஒன்று நீதிச்சா. அந்த காலத்துல
கரண்ட் இல்லாத காலம், இந்த காலத்துல பாஸ் ஆகி நின்று போயிட்டு செல்றதுக்கு ஒரு மனுஷன் இல்லாத காலம். ஆனா சந்தோஷமாக வாழ்ந்தோம். இதுல பாதிக்கப்படுறது அதிகமாக பிள்ளைகள். முதலாவது பாதிப்பு நோயால் உண்டாகும், இரண்டாவது சோம்பரத்தன்மை வரும். நல்லா படிக்கிற எவ்வளவு பிள்ளைகள் சோம்பரப்படுத்தி, நல்லா படிக்கிற எவ்வளவு பேர் தவறான வழிகளில் போயிட்டாங்க. அதனால தாய்மார்களே, பிள்ளைகள திறமைகள்லையும் மிகவும் பேணுதலாக பாதுகாப்பாக நடந்து கொள்ளும். பிள்ளைகளுக்கு துஆ செய்யறதுக்கு சிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல எழுப்பி பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்யும். பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்யும். அடுத்தது பிள்ளைகளுக்கு இடையில ஒரு புள்ள 2, 3, 4 பிள்ளைகள் இருக்கிறதுல ஒரு பிள்ளைக்கு ஒரு திறமை இருக்கும், அதுக்கு மாற்றமான இன்னொரு திறமை இருக்கும். ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையோட எங்கட சொந்த பிள்ளைகளை வச்சு கம்பேரிங் பண்ணி பேசும். பாரு தம்பி அப்படி செய்யறான், நீ இப்படி இருக்கிறாய். பாரு தாத்தா அப்படி செய்யறா, தங்கச்சி நீ இப்படி இருக்கிறாய். தங்கச்ச காட்டி சொல்ற, தங்கச்ச பாரு இவ்வளவு அழகா படிக்கிற, நீ எப்ப பார்த்தாலும் இப்படி தான் நிக்கிறேன்னு தாத்தாவை குத்தி காட்டி பேசும். அது அவங்களுக்கு இடையில வெறுப்பு உண்டாகிறதுக்கு காரணமா. இந்த வெறுப்பிக்குது, சின்ன வயசுல வார இந்த வெறுப்பிக்குது, இது கல்யாணம் முடிச்சு பெரியாரான போறவங்க வந்து கொண்டே இருக்கும். நாங்க அப்படி ஒத்தர பள்ளத்துல தாள் இன்னத்தர ஏற்ற வேண்டிய தேவையில்லை. எல்லாம் எங்கட பிள்ளைகள் தான். இதுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, பாப்பாட பிள்ளையா உம்மோட பிள்ளையா. என்ன பொறுத்தவரை அந்த கேள்வியே இல்லை. உள்ள 2 கொண்டு உள்ள பாப்பாடையா உம்மாடே தான். தாய்மார்களே, எங்கட பிள்ளைகளோட தரம் பிள்ளைகளுக்கு இடையிலே எல்லா பிள்ளைகளும் உண்டு மாதிரி பார்க்கும். இறக்கமாக நடந்து கொள்ளணும். பிள்ளைகள் தவறு செய்யக்கூடிய நேரத்துல அதை ஹேண்டில் பண்ற சிஸ்டம் இருக்குது. அவசரப்பட்டு சில விஷயங்களை நாங்க செய்யறதை கொண்டு அவங்களுக்கு வைராக்கியம் வெறியும் உண்டாகி, நிதானமாக அன்பாக பாசமாக விளங்கப்படுத்த வேண்டிய நேரம் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி அதை விளங்கப்படுத்த. எல்லாத்துக்கும் முன்னால அல்லாஹுடைய பயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முஹப்பத்தை கொடுத்துட்டா அதை விட சிறந்தது ஒன்றே இல்லை. அதனால தாய்மார்களே, பிள்ளைகளுக்கு இடையில வரக்கூடிய அந்த போட்டிகள் இருந்து பாதுகாப்பு. எல்லாரும் வசதி உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. வசதி உள்ளவங்க இருப்பாங்க, இல்லாதவங்க இருப்பாங்க. எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய மாதிரி நடக்கும். அதுக்கு சிறந்த வழிதான் தாய்மார்களே, பிள்ளைகளை சதக்காவை கொடுக்க பழக்குங்க, எடுக்க பழக்கம். பிள்ளைகளை சதக்கா கொடுக்க பழக்கம். பள்ளிக்கு பிள்ளைகள் வரக்கூடிய நேரத்தில் 10 ரூபா கொடுங்க, உண்டியல போட சரி. சும்மா குறைச்சலே செல்லுங்க, சாண்ட போட சரி. ஸ்கூல் போக சொல்லிக்கு 20 ரூபா செலவு கொடுத்து இன்னொரு 20 ரூபா கொடுங்க, யாரும் சரி சதக்கா கொடுக்க சரி. ஒரு பண்ணை வாங்கி கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு பண்ணை வாங்கி கொடுங்க, இது யாரும் சரி சதக்கா கொடுக்க சரி. வீட்டுல நாங்க ஏதாவது ஒரு சதக்காவுடைய சாமான்கள் எடுத்து ஒரு மரக்கறியோ ஒரு கறியோ ஏதாவது ஒன்றை கொடுத்து, பிள்ளை இதை மாமி கிட்ட கொடுத்துட்டு வாங்க, இது சாட்சி விட்டு கொடுத்துட்டு வாங்க, இது அடுத்து விட்டு கொடுத்துட்டு வாங்க, இது பெரிய மூட்டை கொடுத்துட்டு வாங்க, கொடுக்க பழக்கம். இதெல்லாம் தாரம் கவச்சு பழவான. இன்னைக்கு நாங்க எங்களோட பிள்ளைகளை பிச்சைக்காரனாவே பழக்கியாச்சு. அது நாங்க செட் பண்ணி செஞ்சதல்ல, எங்களுக்கு தெரியும் இது இப்படி பிள்ளைகள் பழகுவாங்க. எப்படி தெரியுமா? டீ ஊற்றி கொண்டு இருக்கிற தேலை முடிஞ்சு மாமி விட்டு போய் எடுத்துருவாங்க, சீனி முடிஞ்சு சாட்சி விட்டு போய் எடுத்துருவாங்க, ஆக்கி கொண்டு இருக்கிறோம் தக்காளிக்க முடிஞ்சு பெரிய மூட்டை இது போய் தக்காளிக்க எடுத்துருவாங்க. இந்த புள்ள சிறுசிலிருந்து சாட்சியோடு மாமியோடு பெரியம்மோடு ஊடா கேட்டு தான் பழகிக்கு எடுத்து பழகின. இந்த புள்ள சம்பாரிச்சு சமூகத்துக்கு வந்தா இது இன்னத்தன்ட்டு பராண்டி எடுக்கும், கொடுக்காது. நான் சிறுசில இந்த கொடுத்து பழகினா பிள்ளையோட கையில கொடுத்து பழக்க இந்த பிள்ளையோட கை கொடுக்கும் கலையாக மாறி அவன் இந்த புள்ள சம்பாரிச்சா இது சாட்சி வீட்டுக்கு, மாமி வீட்டுக்கு, பெரியம்மா வீட்டுக்கு, உம்மாடு வீட்டுக்கு, பாப்பு மாடு வீட்டுக்கு கொடுத்து தான் பழகும். இது எடுத்து பழகாது. இந்த பிள்ளைகளை விளங்காம நாங்க இன்னொருத்த கை நீட்டி பழக்கிறோம். அது நாங்க பெருசா நினைக்கிறோம். அதனால தாய்மார்களே, பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயங்கள், ஒழுக்கம் என்று வந்துட்டான் அந்த பிள்ளைகளுடைய ஒழுக்கத்துல எந்த ஒரு சான்ஸும்
பிள்ளைகளுக்கு முக்கியமாக இந்த காலத்துல படிச்சு கொடுக்க வேண்டிய சிறந்த ஒழுக்கம், மூத்த மனுஷர்கள்ட வயசுல மூத்தவங்க குடும்பத்துல அவங்களோட கண்ணியங்கள் எப்படி பாதுகாத்து கொள்ளணும், அவங்களுக்கு முன்னால் எப்படி உட்காரணும், அவங்களுக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்ளணும், அவங்களுக்கு முன்னால் எப்படி பேசணும் என்றதை படிச்சுக்கணும். பெரியவங்க எல்லாரும் பேசுறதுக்கு முன்னால பிள்ளைகளை உட்கார வைக்கவாங்க. பிள்ளைகள் பெரிய பேச்சு பேசுவாங்க. ஆரம்ப காலங்கள்ல வீட்டுல பெரியவங்க பேசும்போது சின்னவங்க வந்தா வெளியில போயிட்டு விளையாடுங்க அல்லது உள்ளுக்கு போங்க சொல்லிட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா சில பேச்சு பிள்ளைகளோட காதுக்கு போகக்கூடாது. மூத்தவங்களோட ஒழுக்கம் சொல்லி கொடுத்து வளர்க்கும். அது பெரிய துஆ. அது மும்மாக்கு முன்னால் இப்படிதான் ஈக்கணும், மரியாதையா நடந்துக்கணும், சத்தமாக பேசக்கூடாது. எல்லாம் மன்னிக்கணும். இன்னைக்கு எவ்வளவு குமர பிள்ளைகள் வீட்டுல மும்மாட வயசுல, மாமியிட வயசுல, வாப்புமாட வயசுல இருக்கிறவங்களுக்கு முன்னால் அசிங்கமான வீடியோக்கள் பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு உண்மையில தெரியாது. ரோட்ல பார்த்தா இந்த வாலிப பிள்ளைகள் நடு ரோட்ல உட்காந்து 5 பேர் 10 பேர் செட் ஆகி வீடியோக்கள் பார்க்குறாங்க. சைடால வாப்பாடு அந்தஸ்துள்ள ஒரு ஆள், பெரியப்பாடு அந்தஸ்துள்ள ஒரு ஆள், மூத்த ஒரு மனுஷன் போறார். எந்த மரியாதையும் இல்லை. கூப்பிட்டு அந்த பிள்ளைகள்கிட்ட பேசி பார்த்தா அந்த பிள்ளைகளே தெரியாது. ஆரம்ப காலத்துல 10, 20, 30 வருஷத்துக்கு முன்னால சின்னவங்களை கூப்பிட்டு ஒழுக்கம் சொல்லி கொடுத்தாங்க. வீட்டுல சொல்லி கொடுத்தாங்க. உம்மா வார இப்படி இருக்கணும். இந்த அளவுக்குண்டா மோட ஊர்கள் இருக்கிறதோ தெரியாது. நிறைய ஊர்கள்ல நாங்க பார்த்திருக்கோம். ஒரு மூத்த மனுஷன் வந்து தூரத்துல இருந்து எழுப்பி நின்றுடுவாங்க. இது வாஜிபோ ஃபர்லோ இல்ல, ஒழுக்கம், மரியாதை. இந்த காலத்துல கிட்டால போனா கூட கணக்கு. இந்த தவறான போக்கு தான் ஸ்கூல்ல போய்த்து பார்த்தா டீச்சர்ஸ்மார் சேர்மார்ஸ் எல்லாம் பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லை. ஏன் ஒழுக்கம் இல்லை? வீட்டுல ஒழுக்கம் படிச்சு கொடுக்கல. இந்த ஸ்கூலுக்கு ஒரு சேராக வாரவர் அவர் ஒரு வாப்பட வயசுள்ளவர் ஆயிப்பாரு, அல்லது ஒரு மாமட வயசுள்ளவர் ஆயிப்பாரு, அவர் வயசாலியாக இருந்த ஒரு அப்பட வயசுள்ளவர் ஆயிப்பாரு. டீச்சராக வாரண்ட ஒரு மாமியிடு, ஒரு சாட்சியிடு, உம்மாடு, மும்மாடு, இந்த வயசுல உள்ள ஒரு மூத்த ஒரு பொம்பளை தான் வாங்கினா மரியாதையாக நடக்கணுமே, கண்ணியமாக நடக்கணுமே என்றது பிள்ளைகளுக்கு விளங்குதில்லை. தாய்மார்களே, இந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்க்குங்கோ. நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு துவா செய்யாட்டி பரவாயில்ல, அந்த மூத்த மனுஷர்களுடைய துவா கிடைக்கும். மாஷா அல்லாஹ், நல்ல ஒழுக்கமா புள்ள வளர்க்கு சொல்லுவாங்களா இல்லையா? எவ்வளவு ஒழுக்கமா வளர்த்தீங்க, எவ்வளவு மூத்தவங்களோட கண்ணியமாக நடக்குது, எவ்வளவு மரியாதையாக நடக்குது என்று கண்ணியமாக சொல்லுவோம். சின்ன பிள்ளைகள்ட்ட இந்த பணிவு, பணிஞ்சு போறது, அதுகளை சொல்லிக் கொடுப்போம். மூத்தவங்க பேசினா எதிர்த்து பேசக்கூடாது, இதை சொல்லிக் கொடுப்போம். மூத்தவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளவும் வேணும். அந்த அடிப்படையில் தாய்மார்கள், இது பெரிய ஒரு துஆ. மூத்த மனிதர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய, அதே போல படிச்சு தரக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட துஆ இருக்கக்கூடிய வழியை சொல்லிக் கொடுப்போம். போய் தரக்கூடிய உஸ்தாத்மார்கள், முஅல்லிம்கள், முஅல்லிமாக்கள்ட்ட இருந்து, அதுக்கு நாம முதலாவது அந்த முஅல்லிமாக்கள்ட்டு, அந்த சேர்மாட்டு, அந்த டீச்சர்மாட்ட கண்ணியமாக நடக்கும். எங்கட புள்ள பார்க்கணும், என் பாப்பா சேரோட மரியாதையா பேசுறது போல நானும் பேசுறேன். அப்படி ஒரு பிராக்டிக்கல் லைஃப் வாழ்ந்து காட்டும். அதே போல தாய்மார்கள், குடும்பங்கள் என்று வரக்கூடிய நேரத்துல பிரச்சனைகள், சிரமங்கள், முன்ன பின்ன கசப்புகள் அடிக்கடி வந்து பெய்து கொண்டுதான் நீ இதை மையமாக வச்சு இத பிள்ளைகள தலையில போட்டுருவாங்க. சாட்சி இப்படித்தான், சாட்சி எப்ப பார்த்தாலும் மாமி உடம்பும் இப்படித்தான், பாப்பும் எப்ப பார்த்தாலும் இப்படித்தான், முகத்துல பாய்வான்னு பிள்ளைகளுக்கு பிரைன் வாஷ் பண்ணுவாங்க. எங்களுக்கு குடும்பத்தோட இருக்கக்கூடிய பிரச்சனை காலப்போக்கில் பைத்திடுவோம். நாங்க கபருக்கு பைத்திடுவோம். பிள்ளைகள் இன்னும் பெரியோட தான் அடைவாங்க. ஏன்? அம்மா பாப்பா வழிகாட்டு. அதுல பெரிய ஒரு டைம். ஆண்களை விட பெண்களோட தான் பிள்ளைகள் இருக்கிறாங்க. நாங்க நடந்து கொள்ள வேண்டிய, நாங்க நடந்து கொள்ற அந்த முறையை மையமாக வச்சுதான் அந்த பிள்ளைகள் கண்ணியமா நடந்து கொள்ளும். குடும்பங்களுடைய துஆவை பெறக்கூடிய பிள்ளைகளாக பிள்ளைகள் அமைக்கும். குடும்பங்களுக்குள்ள கூட்டிட்டு போனாலும் எங்க பிள்ளைக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள், மாஷா அல்லாஹ், தாத்தோட பிள்ளை எவ்வளவு துஆ செய்யறாங்க, இந்த தங்கச்சியோட பிள்ளைகள், இந்த நானோட பிள்ளைகள், மாஷா அல்லாஹ் அழகா ஹிதுமத் செய்யறாங்க, நல்லா பணிஞ்சு வராங்க. எந்த துஆவை பிள்ளைகளுக்கு நாங்க எடுத்து கொடுப்போம். பெரிய துஆ.
அதே போல சமூகத்திலேயும் நல்ல பேர் உள்ளவர்களாக வாழ்றதுக்கு வழிகாட்டு, நல்ல பேர் உள்ளவர்களை வாழ்றதுக்கு வழிகாட்டு. அதே அடிப்படையில் தாய்மார்களே, எங்களால் வாழ்ந்தும் வழிகாட்டலாம், வார்த்தையாலும் வழிகாட்டலாம். அடுத்தது துஆவால வழிகாட்டலாம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே எங்களோட பிள்ளைகளுக்காக துஆ செய்யும். தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி துஆ செய்யும். குறிப்பாக ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. ரப்பனா ஹப்லனா மின், குர்ஆன்ல வருது, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. துஆக்களை முடிஞ்சால ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு சரி, காலையில மாலையில நேரம் மோதி நாங்கள் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்யும். அதான் எங்களோட பிள்ளைகளை கண்ணியமாக ஆக்கும். எங்களோட பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய துஆக்கள் ஆக சிறந்தது தான் எங்கட பிள்ளைக்கு எப்படி நாங்க துஆ செய்யறோமோ அடுத்தவங்களோட பிள்ளைக்கு துஆ செய்யும். அடுத்தவங்களோட பிள்ளைக்கு நாங்க துஆ செய்யக்கூடிய நேரத்தில் எங்கட புள்ள, தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் கூட தானா வளரும். அடுத்தவங்களுக்காக நாங்க பிள்ளைகளுக்கு நாங்க துஆ செஞ்சு அடுத்த பிள்ளைகளுக்கு நாங்க வழிகாட்டினா வேற பிள்ளைகள் எல்லாம் கண்ணியமா வளர்த்துக்காங்க. நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துற விஷயம் தான், ஸ்கூலுக்கு எங்கட பிள்ளைய விடுற நேரம், ஸ்கூல் கேட் வாசல்ல போயிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புற நேரம், என்ற புள்ளி இன்றைக்கு எப்படியாவது நல்லா படிக்கணும் என்று நாங்க துவா செய்யறதை விட இன்றைக்கு ஸ்கூலுக்கு வர எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்கணும், ஸ்காலர்ஷிப்ல ஏண்ட புள்ள பாஸ் ஆகணும்னு நினைக்கிறல்ல. இந்த வருஷம் யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப் எழுதுறாங்களோ, முஸ்லிமோ நன் முஸ்லிமோ இந்துவோ யாராக இருந்தாலும் அவங்க எல்லாரும் பாஸ் ஆகும். ஏண்டா வேற வேற மதங்கள்ல உள்ளவங்களும் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறது பிள்ளைகள் அநியாயமா போறதுக்கு அல்ல, இந்த பிள்ளைகள் நல்லா வர்றதுக்கு தானே. அந்த உம்மா பாப்பாட கண்களை குளிர வைக்கிறதுக்கு மாதிரி நாங்க துவா செஞ்சா எங்க கண்கள் எல்லாம் குளிர வைப்பானே. அல்லாஹ்க்கு தெரியுமே நாங்க எங்களை பிள்ளைக்கு ஆக வேண்டிய எவ்வளவு துவா செஞ்சுக்கிறோம், அடுத்தவங்களோட பிள்ளைக்கு எவ்வளவு துவா செஞ்சு போலவல்ல. எங்கட புள்ள மட்டும் பாஸ் ஆகிறல்ல, இந்த வருஷம் ஸ்கூல்ல எழுதுறவங்க, இந்த வருஷம் இந்த நாட்டுல யாரெல்லாம் எவ்வளவு ஏலவல் எழுதுறாங்களோ எல்லாருக்கும் எல்லாம் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும். எல்லா பிள்ளைகள கல்புகள் எல்லாம் ராகத்தாக்கணும். எல்லா பிள்ளைகள பெற்றோர்களையும் இந்த பிள்ளைகள் கண்குளிரிய வைக்கணும் என்று நாங்க ஒரு துவா செஞ்சா அல்லாஹ் தஆலா மலக்க போட்டு எங்களுக்கு துவா செய்ய வைப்பானே. இது விசாலமான ஒரு துவாவுக்குரிய மைதான். தாய்மார்களே, வீட்டுல இருந்து அனுப்பக்கூடிய நேரத்துல என் புள்ள மட்டும் படிக்கணும், என் புள்ள மட்டும் திறமை, அல்லாத நாட்டத்துல திறமை என்றது ஃபர்ஸ்ட் வாரது, செகண்ட் வாரது, தேர்ட் வாரது, பிரைஸ் எடுக்கிறது, மெடல் எடுக்கிறது, இதெல்லாம் அல்லாத நாட்டத்துல உள்ள விஷயம் தான். அப்படின்னா கொடுப்பாங்க. ஆனா எங்கட துவாக்கள் வீணாகாது, நாங்க பிள்ளைக்கு வழிகாட்டினது வீணாகாது, பிள்ளைக்கு நல்லது சொல்லி கொடுத்தது ஒரு நாளும் வீணாகும். இன்னொருத்தரை நாங்க செஞ்ச நலவு வீணாகாது, இன்னொருத்தருக்கு நாங்க செஞ்ச துவா வீணாகாது. இதற்குள்ள தாய்மார்களே, துவாக்கள் எங்கெங்க எல்லாம் இருக்கிற பிள்ளைக்கு துவா வரணும் அந்த இடங்கள்ல துவா செய்யக்கூடியவங்களை மாற்றுவோம். மூத்தவர்கள், நல்லவர்கள், உலமாக்கள், ஆலிம்கள், ஆலிமாக்கள், மாலிமாக்கள், சேர்மார், டீச்சர்மார் இவங்களை கண்டா அவங்கள்ட்ட சொல்ல எங்கட பிள்ளைக்கு துவா செய்யுங்க, எங்க மகனுக்கு துவா செய்யுங்க, பிள்ளைக்கு துவா செய்யுங்க. எல்லாரும் யார்கிட்ட கண்டா எங்களுக்கு துவா செய்யுங்க, எங்க பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்க. யாராவது ஒரு நல்ல மனிதன் அல்ல அவங்களோட பிள்ளைகளை பறக்க செய்யணும், அல்ல அவங்களோட பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கணும், ஒரு துவா செஞ்சுட்டான், இந்த துவா போதுமே. இப்படி தாய்மார்களே, பிள்ளைகளுடைய விஷயத்துல மிகவும் அக்கறையோடு நடந்து கொள்ளணும், கண்ணியமா நடந்து கொள்ளணும். கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்ளும், கணவன் மாற்ற சொல்லுவோம், பிள்ளைகள் நல்லவர்களாக வரணும் என்றால் ஹலாலான சம்பாத்தியம் ஆக முக்கியம். அது உங்கள்கிட்ட பேசுறது கொஞ்சம் லேசா விளங்கப்படாது, அது அதிகமா ஆண்கள்கிட்ட தான் பேசும். ஹலாலான சம்பாத்தியம் இது ஆக முக்கியம். பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார்கள் உங்களோட கணவன்மார்கள்ட்ட அவங்களுடைய செலவழிக்கிறவங்கள்ட்ட சொல்லும்போது ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டு வர, ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டுதான் பிள்ளைகள் இந்த நிறைய ஒழுக்கங்கள் ஹைரான வழிகள் தொலைப்படும். அல்லாஹ் தஆலா எல்லாருடைய பிள்ளைகளையும் எல்லாருக்கும் கண் குறிச்சி அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انعشنا وجبرنا واهدنا لصالح الاعمال والاخلاق. اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره. توفنا مسلمين والحقنا بالصالحين. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا آتنا في الدنيا حسنة
وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا யா அல்லா ரப்பி ரஹ்மானே, சங்கையுள்ள எஜமானனே, யா அல்லா எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பாவங்களை விட்டு பரிசுத்தப்படுத்துவாயாக. பாவமே இல்லாத சங்கையான சிறப்பான கண்ணியமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. யா அல்லா ரப்பி ரஹ்மானே, சங்கையான கண்ணியமான ஸ்ரீதேவிகளான எங்களை பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்றோர்களுக்கு நீ ரஹ்ம செய்வாயாக. எங்களை பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்கள், கபர்களை விசாலமாக ஆக்குவாயாக. சுவர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கி கொடுப்பாயாக. இந்த பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. அல்லா ரப்பே ரஹ்மான், எங்களை பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ ஆஃபியத்தை சுகமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. இந்த பெற்றோர்கள் துஆவுக்குள்ளானவர்களாக ஆக்குவாயாக. பெற்றோர்கள் இந்த கண்குளிர்ச்சிக்குள்ளானவர்களாக ஆக்குவாயாக. பெற்றோர்களுக்கு ஹிதுமை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லா பெற்றோர்கள துஆவை பெற்ற சீதேவிகளாக மாற்றி விடுவாயாக. எல்லா கஷ்டத்தோடு சிரமத்தோடு எங்களை வளர்த்து ஆளாக்கினார்கள் யா அல்லா. அவர்கள் பசியிலிருந்து எங்களுக்கு பசி போற்றினார்கள் யா அல்லா. அவர்கள் தாகத்திலிருந்து எங்களுக்கு தண்ணி தந்தார்கள் யா அல்லா. அவர்கள் இரவு முளைச்சி யா அல்லா எங்களை தூங்க வச்சார்கள் யா அல்லா.